கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 62:3 இப்படியாய் சொல்கிறது: நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். ஆண்டவர் இதுக்கு மேலே உங்களை கிரீடமாக தான் வைக்க போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமான கிரீடமாக. அப்படின்னா ஒரு நல்ல ஹானரபிள் பொசிஷனில். கிரீடம் யாருக்கு வைப்பாங்க? வெற்றி பெறுகிறவர்களுக்கு தான் கிரீடம் வைப்பாங்க. ராஜாக்களுக்கு கிரீடம் வைப்பாங்க. ஒரு பக்கத்தில் ஆண்டவருடைய ஒரு கையில் நீ கிரீடம், மறுபக்கத்தில் ராஜ முடி. அப்படின்னாச்சுன்னா ராஜரீக மேன்மை. இது ரெண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் இனி உங்களை யாருக்கு முன்னாலேயும் வெட்கப்படுத்தாதபடிக்கு ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனில் கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க போகிறாரு. அதுக்கு படிப்பு இருந்தால் தான் அந்த கௌரவமான பொசிஷன் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. படிப்பே இல்லைனாலும் கிருபை இருந்ததுன்னா அந்த கிருபை உன்னை ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வந்துடும். ஒருவேளை கீழ்மட்டத்தில் இன்றைக்கி நான் இருக்கிறேன்ற பிள்ளைங்க இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோட பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்ப்பார். கடந்த நாட்களில் லைஃப் ஃபுல்லாக தோல்வி, அதனால் ஒரு அவமானம். ஆனால் இன்றைக்கி இந்த கிரீடம் யாருக்கு வைப்பாங்கன்னா ஜெயிக்கிறவங்களை, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அது கொடுப்பாங்க. இனி உன்னை ஜெயிக்கிற மனுஷனாக மாற்ற போகிறாரு. தோல்வியின் நாட்களுக்கு முடிவு வருகிறது. படிப்பில் உள்ள தோல்விக்கு முடிவு, வியாபாரத்தில் உள்ள தோல்விக்கு முடிவு, வேலை செய்கிற இடத்துல உள்ள தோல்விகளுக்கு முடிவு, ஊழியத்தில் உள்ள தோல்விகளுக்கு முடிவு, ஆவிக்குரிய தோல்விகளுக்கு முடிவை கொண்டு வந்து ஒரு ஜெயத்தின் பாதையில், வெற்றியில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ரொம்ப ஃபெயில்லையே என் லைஃப் ஓடிட்டுருக்கு. படிப்புலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், வேலையிலையும் ஃபெயில் ஆகிட்டேன், லைஃப்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு எதிலெல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களோ, இந்த வசனத்தை பிடிச்சி இன்றைக்கி ஆண்டவரை பிடிங்க. ஆண்டவருடைய அலங்காரமான கரத்தில் உங்களை ராஜ முடியாக வச்சு இனி ஆண்டவர் உங்களை இயக்குவார். பாருங்கள், இவ்வளோ நாளும் சுயத்தில் ஓடனீங்க, ஜெயிக்க முடியலை. உங்கள் பணப்பலத்தால் ஜெயிக்கணும்னு பார்த்தீங்க, ஜெயிக்க முடியலை. உங்கள் திறமையினால் சாதிச்சிடலான்னு பார்த்தீங்க, சாதிக்க முடியலை. இப்போ ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சாதனையாளர்களாய் உங்களை மாற்றுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் கார்த்திகேயன்: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சகோதரின் பெயர் துர்கா தேவி. பிஇ இசிஇ படித்தாள். அவள் படிப்பை வெற்றிகரமாக முடிக்கவும் நல்ல வேலை கிடைக்கவும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து மங்கள வார்த்தையை அனுப்பியிருந்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு மே 2023 படிப்பை வெற்றிகரமாக முடித்தாள். இறுதி ஆண்டு படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று மிக சிறந்த ஒரு கம்பெனியில் ஜூலை மாதம் 2023 வேலைக்கு சேர்ந்தாள். வேலையில் 2 ஆண்டுகள் சென்ற பின்பு அவளுக்கு இப்பொழுது நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் என்னுடைய சகோதரியின் வாழ்க்கையில் கர்த்தர் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கார்த்திகேயனுடைய சகோதரிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இவர்களும் நல்லபடியாக படிப்பை வெற்றிகரமாக முடித்து நல்ல வேலையில் சேர்ந்து குடும்பத்தை பொறுப்பாக கவனிக்க மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடம், ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ராஜ முடியுமாக என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த இடத்துல இவங்க எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இவர்கள் எல்லாவற்றுக்கும் தகுதி வாய்ந்தவர்கள் என்று போற்றப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். நீர் மகிமையாய் சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர். என் பிள்ளைகளுக்கும் இனி வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு ஊழிய வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு தொழில் வாழ்க்கையை
என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும், கடன் இல்லாமல் காத்துக்கொள்ளும். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுக பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் ஃபுல்லாக இவர்களுக்கு நன்மை நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.